கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 30/5/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, உடைய கிருபைக்குள்ளாக இவரை மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் பிரசனம் இவரோடு இருந்து செயல்படும்படியாக நீர் செய்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய நன்மையான ஈவுக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆதியாகமம் 26:28 நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் இவரோடு இருந்து சகல நன்மையினாலும் திருப்தியாக்குங்க. பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 31/5/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசத்தை நன்மையினால் நீ திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிற உடைய கிருபை தேசத்தில் இருக்கட்டும். அப்பா, உடைய அன்பின் அபிஷேகம் தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய நன்மை மாத்திரம் தேசத்தில் இருக்கட்டும். உடைய அற்புதத்தினாலே நடத்துங்க. நல்ல தலைவரை எங்களுக்காக தேர்ந்தெடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்குறேன். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.